ப்ரொவிஷன் இப்ப அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை எப்படி தள்ளி போடலான்னு பாப்பாரு. ஐயா மழை வந்த புதுசுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இட்லி பொடி அரைப்பாங்க. இட்லி பொடி எப்படி அரைப்பாங்க? எப்படி பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இவங்க வீட்டுல மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு அரைப்பாங்க. அது எனக்கே ஷாக்கியா தான் இருக்கு. ஆமா சார். எனக்கப்பா அப்படிலாம் மறப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. என்னடி சொல்ற? அதை விடுங்க சார். அப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இல்ல அப்போ உங்களுக்கு பூரா பயில கஞ்சனா தான் தெரியும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பொடி மட்டும் சார் அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் சார் இப்ப என்ன மடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆஹா. ஆனா எங்க வீட்டுல வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. இந்த வெங்காய பக்கோடா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சார் நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன? அது பேர் என்ன? ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார். கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தினோம்னா அது சுத்தும். சரிங்களா? என்ன கருமையா இது? இது 800 900 கொடுத்து வாங்கினாங்க. ஒரே நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 1500 800 இல்லையா? அதுங்க. ஓ அப்படியா விஷயம்? சும்மா இப்ப இடி பார்த்தா போதும் சார். ஆனா அதை சுத்திட்டா கட்டிட்டா அதான் சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. பண்ணவே இல்லை. என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான். இப்படிதான் செலவு பண்ணா பயமாக்குது. ஸோ நான் எங்கெல்லாம் என்னால் கஞ்சம் பிடிக்க முடியுமா கஞ்சம் பிடிச்சி வைக்கிறேன். 800 சொன்னாரு. நீங்க டக்குன்னு 1500 சொன்னீங்களே. சொல்றது கரெக்டா சொல்லட்டுமே ஃபேக்ட் எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான். அப்படியா? அப்படிதான். ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு. அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. பட் ஆனா முன்னைக்க விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். குறைச்சதே பயங்கரமா இருக்கே. சம்பாத்தியம் நல்லா இருக்கும் போது செலவை யாரெல்லாம் அதிகரிக்கலையோ அவங்க தான் சொத்துகள் வாங்கியிருக்காங்க. புரிஞ்சதா? ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பர்ஸ் மாத்தல. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பழசுன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. அவரோட பர்ஸ் இப்போ ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கிட்டா தான் என்ன? சிம்பிளி வேஸ். இது பார்த்துட்டு இருக்கேன் சார் வாங்குறது. என்னங்க இடம் வாங்குறது மாதிரி சொல்றாரு. நக்கல்யா அவனுக்கு.